தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் அமித்ஷா தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதில் தான் இந்த 2026 தேர்தலை எவ்வாறு இட்டு செல்வது, எவ்வாறு முடிவுகளை எடுப்பது அப்படின்னு தொடர்பான ஆலோசனை தான் இன்று காலையில் நடந்திருப்பதாக தெரிகிறது. தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாமா என்பது பற்றியும் அமித்ஷா ஆலோசனை நடத்தியதாகவும் அதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பற்றியும் பேசப்பட்டதாகவும் தெரிகிறது. தனியார் நட்சத்திர விடுதியில் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கிய தலைவர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள். அதன் பிறகு இப்போது மாவட்ட, மாநில, மண்டல நிர்வாகிகளுடைய மண்டல் கமிட்டி கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷா பங்கெடுத்திருக்கிறார். தேர்தல் தொடர்பாக அமித்ஷா கலந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது முக்கிய நிகழ்வு இதுன்னு குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் மாதம் திடீர்னு பாஜக அதிமுக கூட்டணி சென்னையில் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு மதுரையில் அமித்ஷாவுடைய விஜயம் அப்படின்றது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கோட்டீஸ்வரன். பாஜகவுடைய உயர்நிலை ஆலோசனை கூட்டத்தில், உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டத்தில் தாவேகாவை உள்ளே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பேசப்பட்டிருக்கிறது. தாவேகா இல்லை, நாங்கள் பாஜகவை கொள்கை எதிரியாக பார்க்குறோம் அப்படின்லாம் சொன்னாலும் கூட பாஜகவுக்கு தாவேகா மேலே ஒரு பிரியம் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு நகர்ந்து செல்லும் 2026 தேர்தலில்? நேயர்களுக்கு வணக்கம். அது அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. இது முதல் சட்டம். அப்படி பார்க்கும்போது அப்போ முதல் எதிரி அப்படின்னு பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக தான் முதல் எதிரி, கொள்கை எதிரி, நேரடி எதிரி. காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இருக்கின்ற காரணத்தினால் எதிரி. அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்ற அந்த அடிப்படையில ரெண்டாவது சட்டப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல்ல யார் யாரெல்லாம் வராங்களோ எங்களுக்கு தேவை திமுகவை எதிர்க்கணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், திமுக ஜெயிக்க கூடாது. அதற்கு என்னென்னலாம் யுக்திகள் இருக்கோ அத்தனை யுக்திகளும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும். குறிப்பா இன்னைக்கு தலைமையில அமித்ஷா அவர்கள் தலைமையில இருக்கக்கூடிய பாஜகன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்காரர்களே வந்தாலும் அவங்களையும் சேர்த்துக்கிட்டு ஆட்சியை மாத்துறது, உங்களுக்கு சட்டமன்றத்துல எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் குதிரை பேர அரசியல், இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணக்கூடிய அந்த தன்மை படைத்த ஒரு பாஜக எப்படியாவது ஒவ்வொரு மாநிலமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான அந்த ஒரு தேர்தலையும் பாஜக அணுகிறதுக்கும் மற்ற கட்சிகள் அணுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பாஜக தேர்தல்களை சீரியஸா எடுத்துக்கிற ஒரு கட்சி. காங்கிரஸ் கட்சி போன்று நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு ஆதரவா வரும். ஆனா இறுதி முடிவு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிற அந்த தன்மையை பார்த்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவில தமிழகத்திலையும் கேரளத்திலையும் அவங்களால சரியா பண்ண முடியல. அப்படின்னும் போது இந்த எலெக்ஷனை அவங்க ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்றது புரியுது. இதுல எதுவுமே ஒரு ராணுவ ரகசியம் கூட. பாரதிய ஜனதாவோட அந்த போக்கஸ் தெளிவா இருக்கு. விஜய் வந்தா விஜயை சேர்த்துக்கணும், இல்லைனாலும் விஜய் வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. ஓகே, விஜயோட கூட்டணியான்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் 50 இடங்களுக்கு வேட்பாளர் பட்டியலை தயார் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் பாஜக 50 இடங்களில் போட்டியிட போகுதுன்னு பொருளா? இல்ல, பாஜகவுக்கு ஆசை இருக்கும் 50 இடத்துல பொருள். பாஜக 50 இடத்துல போட்டியிட போகுது அப்படின்னா திருப்பி திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு தமிழகத்துல இருக்கானா இல்ல. அப்ப எப்படி பத்திரிகையாளர் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கறது, கூட்டணி பலம்ன்றது ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு தாமரைன்ற சின்னம் உதயசூரியனை எதிர்த்து ஜெயிக்கிற அந்த வல்லமைக்கு இன்னும் வரவில்லை. பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு கம்மி சீட்ல நிக்கிறாங்களோ அவ்வளவு கம்மி சீட்ல நின்னா அவங்களுக்கு நட்சத்திர வேட்பாளர்கள் அதிகம். உதாரணத்துக்கு நம்ம பாராளுமன்ற தொகுதியில பார்த்தோம். ஏசி சண்முகம் அவர் இருந்தாங்க, பாரிவேந்தர் பச்சமுத்து இருந்தாங்க, அது மாதிரி ஓபிஎஸும் ஒரு வேட்பாளரா நின்னாரு. அது மாதிரி அவங்களுக்கு நட்சத்திர வேட்பாளர்கள் ஜாஸ்தி. அவங்க 50-60 வாங்கிட்டு 30 தோக்குறதுக்கு பதிலா ஒரு 30-20 வாங்கிட்டு ஒரு 15 ஜெயிக்கிறதா அந்த கட்சிக்கு பொருத்தமானதா இருக்கும். அந்த அடிப்படையில தான் போகும். அதே மாதிரி அதிமுகவும் வாரி வழங்குற ஒரு கட்சி கிடையாது கூட்டணி நேரத்துல வரும்போது. நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். அமித்ஷா அவர்களுமே ஹோட்டல்ல நீண்ட நேரம் பேசி ரொம்ப கம்மி பண்ணி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீட்டு கொடுத்தாரு. அதனால அதிமுக குறைந்தபட்சம் 170 சீட்டு இல்ல 150 சீட்ல அவங்க போட்டிடணும்னு நினைப்பாங்க. காரணம் என்னன்னா, ஒரு 130 சீட் அவங்க ஜெயிச்சாங்கன்னா தான் பாரதிய ஜனதா கட்சிக்கிட்டே நாளைக்கு கூட்டணி இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஒரு கிள்ளிக்கிறையா ஆக்கி விடக்கூடாது. நம்ம ஏக்நாத் ஷிண்டே கதையை பார்த்தோம் மகாராஷ்டிரத்துல, மற்ற மாநிலங்கள்ல பாக்குறோம். அதனால அதிமுக தலைவர்கள் அதையும் கணக்கீடு செய்வாங்க. என்னதான் கூட்டணி இருந்தாலும் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா புதுசா ஒரு ஏக்நாத் ஷிண்டே தமிழகத்துல உருவாக்கி விடக்கூடாது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி கவனமா இருப்பாங்க. 50 சீட்டுன்றது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரனையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணிக்காக அவங்க 50 சீட்டு கேட்கறாங்களோன்ற அந்த ஒரு சந்தேகம் இருக்கிறது. அப்படி பார்த்தாலும் கூட 50 சீட்டு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப அதிகம். வேட்பாளர் கிடையாது அவங்களுக்கு.
போன முறை 20 சீட்டு 18 சீட்டு வாங்கினாலும் இல்ல பாராளுமன்ற தேர்தலில் கூட நின்னாங்க. அவங்களோட வாக்கு விகிதாச்சாரம் என்ன, பர்ஃபார்மன்ஸ். பட் 11% ஓட்டு வாங்கின கட்சி அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? 11% ஓட்டு வாங்கின கட்சியால வந்து ஓட்டு தான் வாங்க முடியும். திருப்பி வேணா 12% வாங்கலாம், அதெல்லாம் வெற்றி ஆகாது. அதாவது விஜய் அவர்களுக்குமே வந்து இன்னைக்கு கணிசமான வாக்கு இருக்கு. தனியா போய் நிக்கிறாரு கொள்றாருன்னா அவர் வந்து திமுகவை தான் வெற்றி அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அதிகமான சீட்டு கேட்டு அதிமுகவோட பெறுதுன்னா அது திமுகவுக்கு சாதகமாக முடியும். 11% வந்து ஒரு தொகுதியில வேணா யாருன்னா ஒரு நட்சத்திர வேட்பாளர் ஜெயிக்கலாம், அது சுயேட்சையா கூட ஜெயிக்கலாம். உங்களுக்கு 11%க்கோ 15 ஏன் 18% வரல வச்சுக்கோங்க. 18% சீட்டு கூட தனிப்பட்ட முறையில் உங்களால் ஜெயிக்க முடியாது. 25 to 30% இருந்தாதான் நீங்க ஒரு தொகுதியை கைப்பற்ற முடியும், ஜெயிக்க முடியும். அப்ப 10% 12% வாக்கு விகிதாச்சாரம் பாக்கி இருக்கும் பொழுதெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான சாத்தியம் இருக்குது. அது வந்து ஓட்டை பிரிக்கின்ற வேலை. ஓட்டை பிரிக்க பிரிக்க வந்து நம்ம பார்த்தோம் மக்கள் நல கூட்டணியால் எப்படி அதிமுக இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தது. அதாவது ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, மக்கள் எதிரான நிலையில் இருந்தும் கூட வாக்குகள் பிரிந்து சென்ற காரணத்தினால் அதிமுக 2வது முறை ஆட்சிக்கு வந்ததை நம்ம பார்த்திருக்கோம் சமீப காலத்துல. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.